அதாவது குற்றங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம சாப்பிடுற இந்த செயற்கையான உணவுகள் தான் காரணம். குற்றங்கள் செய்ய வேண்டும் என்று மனிதர்களுக்கு தோன்றுவதற்கு என்ன காரணம்? செயற்கை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இதுதான் உணவு. அதுக்கப்புறம் மாமிச உணவு, மீன், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடுவதால் தான் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏன்னா இது செயற்கையான உணவு. அப்போ குற்றமும் என்ன தெரியுமா? அதுவும் செயற்கையானது தான். இது இயற்கையானது கிடையாது. பாலியல் வன்முறை, அப்புறம் மனிதர்களை கொலை செய்வது, திருடுவது இதெல்லாம் குற்றம். குற்றம்னா என்ன? அது செயற்கையானது. அப்போ அ இதுக்கு என்ன காரணம்னா, செயற்கையான உணவுகளை உண்பதால் தான் செயற்கையான செயல்களை மனிதர்கள் செய்கிறார்கள். செயற்கையான வேலைகளில் மனிதர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒரு செயற்கையான உலகத்த உருவாக்குறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது ஒரு செயற்கையான உலகம். அம் ஒரு மனிதர்கள்னா ஒரு காடுகள்ல வாழணும். ஆனா, இவங்க ஒரு செயற்கையான உலகத்த உருவாக்கி வாழ்றாங்க. காடுகளில் வாழாமல் இயற்கையை அழித்து வாழ்கிறார்கள். இயற்கையை அழிப்பதே ஒரு குற்றம் தான். எப்படி மனிதர்களை அழிக்கிறார்களோ, பெண்களை அடிமைப்படுத்துவது ஒரு குற்றம். இதுபோல இந்த மாரி செயற்கையான செயல்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள் சாப்பிடுகிற செயற்கையான உணவுகள் தான் காரணம். செயற்கையான உணவுங்கிறது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுறது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகள் மனித உணவுகள் கிடையாது. மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. ஆனா, இதையெல்லாம் மனிதர்கள் சாப்பிடுறாங்க. சமைச்சு சாப்பிடுறாங்க. சமைச்சா தான் அத சாப்பிட முடியும். இல்லன்னா மாமிசத்தெல்லாம் சமைச்சா தான் சாப்பிட முடியும். இல்லன்னா அத அரைக்க முடியாது. அப்ப இப்படி மனிதர்கள் செயற்கையாக சாப்பிடுவதால் தான் சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிடுவதால் தான் சாப்பிடக்கூடாத சமைச்சு சாப்பிட்றது, உப்பு போட்டு சாப்பிட்றது, இதனால தான் என்ன வருது? குற்றங்கள் செய்ய வேண்டும் என்று அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. ஏன்னா, இந்த உணவுகள் எல்லாமே இந்த செயற்கையான உணவுகளை சாப்பிடுவதால் மனித உடல் நலம், உடல் ஆரோக்கியம் அழிகிறது. அ அழிகிறது. அதனால தான் இந்த இயற்கையை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனிதர்களுக்கு வருகிறது. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற மாமிசம், மீன், முட்டை இது எல்லாம் சாப்பிடும்போது மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் அழியுது. அப்ப இதுவே ஒரு குற்றம் தான். நீ இந்த உணவுகள சாப்பிட்டா உன் உடம்புல நோய் வருது. அதுவே ஒரு குற்றம். உன் உடம்புல நோயை தருகிற உணவுகள சாப்பிடுறதே ஒரு குற்றம். நீ சாப்பிடுற உணவு உனக்கு நோயை தரக்கூடாது. ஆனாலும் நீ அத சாப்பிடுற. ஒரு வெள்ளை சீனி கலந்த டீ, காஃபி குடிக்கிற, சோறு சாப்பிடுற. அப்ப இதெல்லாம் நோய தரும் அப்படின்னு தெரிஞ்சும், கண்டிப்பா சுகர் வரும் அல்லது ஏதாவது ஒரு நோய் வரும், சுவாச கோளாறு வரும். தெரிஞ்சே நீ இத சாப்பிடுற. பி பீஸா, பர்கர் அல்லது பப்ஸு, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் சாப்பிட்ற. அப்போ அது ஒரு குற்றம். ஏன்னா சாப்பிட்டா என்னாகும்? உடல் ஆரோக்கியம் அழிஞ்சு நோய் வரும். அப்போ நோயை தருகிற உணவுகள சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, அழிக்கணும் உடல் ஆரோக்கியம் அழிஞ்சு போகுது. அதனால தான் உனக்கு இந்த இயற்கையை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வருது. ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணமே வருது. ஓ சக மனிதர்களை டிஸ்டர்ப் பண்ணணும். அவங்களுடைய மனசுல உள்ள அமைதியை அழிக்க வேண்டும். கொலை செய்ய வேண்டும், திருட வேண்டும், அவங்கள அடிமைப்படுத்த வேண்டும். அப்போ பெண்களை அடிமைப்படுத்தணும். அதுமாரி பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்களையும் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இந்த குற்றங்கள் செய்வதற்கு என்ன காரணம்னா, மனிதர்கள் உணவில் செய்த அந்த குற்றம் தான் காரணம். நீங்க அதுவே காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும் பச்சையா சாப்பிட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா உங்க உடல் அத சாப்பிடுறதுனால உங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாது. உடல் ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். அப்ப நீங்க நல்லத தான் செய்றீங்க. உங்க உணவுல நீங்க உங்க உடம்புக்கு எந்தவித தீங்கையும் நீங்க செய்யல. உங்க உடல் ஆரோக்கியத்த உணவு மூலமா நீங்க அழிக்கல. அப்படிங்கும்போது, நீங்க மத்தவங்களுக்கும் எந்தவித இடையூறுமே செய்ய மாட்டீங்க. காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும் மட்டுமே சாப்பிடுற ஒருத்தர் பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள் இத மட்டுமே உப்பு சேர்க்காம, எத பச்சையா சாப்பிட முடியாதோ அத வேக வச்சு சாப்பிடலாம். இந்த மாரி சாப்பிடுற ஒருத்தர் எப்படி மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாரு? காய்கறிகள தான்ப்பா சாப்பிடுறாரு ஒருத்தர். பழங்கள தான் சாப்பிடுறாரு. கிழங்குகள வேக வச்சு அல்லது பச்சையாவோ சாப்பிடுறாரு. இலைதழைகள சாப்பிடுறாரு. கீரைகள சாப்பிடுறாரு. இதெல்லாம் சாப்பிடுறது கஷ்டம். பயங்கர கஷ்டம். ஒரு ரொம்ப கட்டுப்பாடான ஒருத்தரால தான் இத சாப்பிட முடியும். உப்புலாம் சேர்க்காம. அப்ப அப்படி சாப்பிடுற ஒருத்தர் கண்டிப்பா மத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாரு. ஏன்னா, அந்த உணவே அவருக்கு நல்லது தான் செய்யும். அந்த உணவே அவருக்கு தீங்கு எதுவும் செய்யாது. அவருக்கு நோயை எதுவும் வரவழைக்காது. அப்போ உணவுல நீ உன்னை அழிக்காத உணவுகளை நீ சாப்பிட வேணும். உன் உடம்பு ஆரோக்கியத்த
அழிக்காத ஒரு உணவுகள சாப்பிடும்போது, உனக்கு அழிக்கணுங்கிற அந்த எண்ணமே வராது. அழிக்கணுங்கிற எண்ணம் தான் குற்றம். குற்றம்னா என்னது? அழிக்கணுங்கிற எண்ணம். இந்த இயற்கைய அழிச்சு நம்ம வந்து மலைகள உடைக்கிறோம், அல்லது தாது வளங்கள எடுக்கிறோம் இயற்கையிலேருந்து. அ க எங்கெல்லாம் இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் போய் பெட்ரோல் எடுக்கிறோம், நிலக்கரிய எடுக்கிறோம். அப்புறம் வந்து குண்டெல்லாம் அணு ஆயுத சோதனைகள்லாம் நடத்துறோம். இப்படி இயற்கையை அழித்து ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ல. காரணம் என்னன்னா, இயற்கையை அழித்து அதன் மூலம் இன்பத்தை அனுபவிக்க ஆசைப்படுவோம். காரணம் நாம உண்ணுகிற உணவு என்பது நமது உடல் ஆரோக்கியத்தை அழித்து அதன் மூலம் இன்பம் தருவதாக இருக்கு. ஒரு டீ குடிக்கிறீங்க, சூப்பரா இருக்கு. ஆனா, அதனால உங்களுக்கு சுகர் வரும், ஏதோ ஒரு நோய் வரும். அப்ப அந்த நோய வரவழைக்கிற ஒரு உணவ சாப்பிட்டு, அதிலிருந்து கிடைக்கிற இன்பத்தை அனுபவிக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு வக்கர புத்தி. அழித்து இன்பம் காணுகிற ஒரு மனநிலை. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு, அதிலிருந்து இன்பம் காணுகிற ஒரு மனநிலை. பெண்களை அடிமைப்படுத்துறது, அதிலிருந்து இன்பம் காணுகிற ஒரு மனநிலை. அதுபோல பெண்களும் ஆண்களை அடிமைப்படுத்தி, அதிலிருந்து இன்பம் காணுகிற ஒரு மனநிலை. இப்படி இந்த மாரியான மனநிலை தான் குற்றங்கள் செய்வதற்கே காரணம். பிறருடைய உடைமைகளை திருடுவது, கொலை செய்து, அதிலிருந்து கொலையை தொழிலாக செய்வது, அதிலிருந்து வருகிற வருமானத்தின் மூலம் இன்பம் காணுவது. அப்புறம் சாதி ஏற்றத்தாழ்வு, மத ஏற்றத்தாழ்வு, பிற மதத்தினரை வந்து தாக்குவது, அல்லது ஏதோ ஒண்ணு பண்ண இடையூறு செய்வது, அதிலிருந்து இன்பம் காணுவது, சாதி ரீதியா ஏற்றத்தாழ்வு, தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொண்டு பிறரை தாழ்த்தி அதன் மூலம் இன்பம் காணுவது. இப்படி குற்றங்களுக்கு காரணமே நாம உண்ணுகிற உணவுகள் தான் காரணம். அப்போ இந்த உணவ மாத்திட்டாக்கா, குற்றங்களிலிருந்து மனிதர்கள் உணவ மாத்தாத வரைக்கும் உங்களுக்கு குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, அ ஒரு நீங்க காய்கறிகள மட்டும் சாப்பிடுங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு, இ சும்மா நீங்க மறுக்கக்கூடாது. நான் வந்து பரிசோதனை பண்ணி சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்னா, காய்கறிகளையும், பழங்களையும் சாப்பிடுங்க. இலை தழைகள ஒரு 2 நாளைக்கு சாப்பிடுங்க. ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுங்க. திடீர்னால உப்பு போட்டு சமைச்ச சாப்பாட சாப்பிடுங்க. உடனே உங்களுக்கு வந்து மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற மாரி தோணும். நீங்க காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும் பச்சையா சாப்பிடுங்க. ஒரு 2, 3 நாளைக்கு சாப்பிடுங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு யார்ட்ட உரிமையா இருக்கோ அவங்ககிட்ட தான் நீங்க வந்து ஒரு அன்பா, உரிமையா எதா இருந்தா பேசுவீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த திடீர்னால ஒரு 3 நாள் கழிச்சு, உப்பு போட்டு சமைச்ச சாப்பாட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணிலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, மாமிசம். உடனே உங்களுக்கு என்ன தோணும்னு தெரியுமா? மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணும். ஒரு குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தை அது உண்டு பண்ணும். உங்களுக்குள்ளே அந்த மாற்றத்த நான் சொல்றது ஒரு மிகப்பெரிய உண்மை. இந்த மனித இனம் ஏன் இப்படி போயிட்டுருக்கு? மனித இனத்தின் பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், நான் சொல்கிற பரிசோதனையை செய்யுங்க. அதன் பிறகு எனது கருத்தை நீங்கள் மறுப்பதா வேண்டாமா என்பது முடிவு செய்யுங்க. அப்போ நீங்க ஒத்துப்பீங்க. ஒரு 3 நாளைக்கு பச்சை காய்கறிகள சாப்பிட்டு, பழங்கள சாப்பிட்டு, கிழங்குகள், கீரைகள் இருக்கு. அத சாப்பிட்டுட்டு 3 நாள் கழிச்சு, நீங்க வந்து உப்பு போட்டு சமைச்ச சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணின்னு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்ட உடனே மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், ஒரு சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும். அழிக்கணுங்கிற எண்ணம் வரும். ய பிறர் அமைதியா வாழ்ந்துறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா உடம்புல பயங்கரமான வலிமை வரும். இந்த சோறெல்லாம் சாப்பிட்டாக்கா. சாப்பிட்ட உடனே யாரையாவது அடிமைப்படுத்தணும், தனது ஆதிக்கத்தை அங்கு நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த சாப்பாட சாப்பிட்டாலே. அப்போ குற்றங்களுக்கு காரணமே என்னது? நம்மை அழிக்கக்கூடிய உணவுகளை நாம சாப்பிடுறதுனால தான், நமது உடல் ஆரோக்கியத்தை அழித்து நோய்களை தரக்கூடிய உணவுகளை நாம சாப்பிடுறதுனால தான், இந்த இயற்கையை அழிக்க வேண்டும் என்கிற உணர்வு வருகிறது. பிறரை அழிக்க வேண்டும், பிறரது அமைதியை அழிக்க வேண்டும், பிறர் வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சியை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. அதனால உணவுல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். குற்றங்களை ஒழிக்க வேண்டும். மனித இனம் என்பது குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், இப்போ பாருங்க வந்து எவ்வளோ முன்னேறியாச்சு. போலீஸு எல்லாமே தண்டனை எல்லாமே வந்தாச்சு. நீதிமன்றம் எல்லாமே இருக்குது. ஆனாலும் குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. நவீனமாயிட்டு. குற்றங்கள நிறுத்தவே முடியல. விபச்சாரம் அப்படி இப்படின்னு ஒரே பாலியல் வன்முறை அப்படின்னு சொல்லி குற்றங்கள் காரணம் உணவு தான் காரணம். நீ உண்ணுகிற உணவு தான் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குகிறது. அப்போ அந்த எண்ணத்தை நாம் நிறுத்த வேண்டும். வெளியில குற்றத்தை நிறுத்தக்கூடாது. வெளியில வந்து குற்றம் செய்யக்கூடாது. அது ஒரு தற்காலிக முயற்சி தான் அது. நீங்க உங்க எண்ணத்தையே நிறுத்திட்டாக்கா, குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை நிறுத்திட்டா நமக்கு போலீஸே தேவையில்ல.
போலீஸே தேவையில்ல. இங்கே எல்லாம் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. அதனால தான் அதை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ் என்கிற அமைப்பு தேவைப்படுகிறது. போலீஸுக்கே அந்த எண்ணம் வருகிறது. குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம். அப்போ என்னதான் தீர்வு? அப்போ அதுக்கு தீர்வு என்னன்னா, உணவு மாற்றம் தான். நம்ம இயற்கையா மனிதர்களுக்கு அந்த எண்ணமே வராம பார்த்துட்டா, நமக்கு பயமே இல்ல. போலீஸ் தேவையில்ல, ராணுவம் தேவையில்ல. ஒரு நாட்டு நம்மலாம் பாதுகாப்பா வாழணும் அப்படின்னா, ராணுவம் தேவையா இருக்கு. ராணுவம் மட்டும் இல்லன்னா, பிற நாட்டினர் நமது நாட்டுக்குள்ள குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. நம்மை அழிக்க ஆரம்பிச்சுருவாங்க. குண்டு போட ஆரம்பிச்சுருவாங்க. அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க. நமது உடைமைகளெல்லாம் திருடிட்டு போய் ஆரம்பிச்சுருவாங்க. பாலியல் வன்முறைகளில் பிற நாட்டினர் ஈடுபட அப்போ நமக்கு இராணுவம் ஒரு பாதுகாப்பு. இராணுவங்கிற ஒரு அமைப்பு நமக்கு தேவைப்படுது. ஒரு சுய கட்டுப்பாடு ஏன் மனிதர்களிடம் இல்ல? இதெல்லாம் தப்புன்னு ஏன் தோணல அவங்களுக்கு? அப்போ இயற்கையாகவே மனிதர்களுக்கு குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுகிறது. எதனால்? அவர்கள் உண்ணுகிற உணவால் ஏற்படுகிறது. அதனால் காய்கறி, பழங்களை, கீரைகளை, கிழங்குகளை, பயிர்களை, பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகளை உப்பு சேர்க்காம நம்ம சாப்பிடும்போது தான் மனிதர்கள் அப்படி சாப்பிடும்போது மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது. வாழ்வதற்கே ஒரு போராட்டமாக இருக்கும். ஆனால் நோய் வராது. இதை சாப்பிட்டா நோய் வராது. மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நிலையா ஒரு இடத்துல வாழ்வாங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இன்னொரு ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி பறந்துக்கிட்டு அலைய மாட்டான். ஏன்னா உடம்புல வலிமை குறைஞ்சிரும். ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை என்பது இப்பொழுது இல்லாமல் போய்விடும். காய்கறிகளையும் பழங்களையும் நீ பச்சையா சாப்பிடும்போது, உப்பு சேர்க்காம சாப்பிடும்போது உங்களுக்கு வலிமை குறைஞ்சிரும். அப்புறம் அடங்கிடுவாங்க. ரொம்ப தெம்பு தருகிற, ரொம்ப வலிமை தருகிற இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை சாப்பிடும்போது தான் ரொம்ப தெனாவட்டில், திமிர்லையும் நான் யார் தெரியுமா? யாரையாவது அந்த வலிமையில போய் மற்றவங்கள அடிமைப்படுத்துறது, அடக்கிறது, ஒடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகளை அதன் மூலம் தான் தனது வலிமையை நிரூபிக்க முயற்சி நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்காக பிறரை அடிமைப்படுத்தி நான் யாருன்னு நிரூபிக்கிறாங்க. ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவங்க மற்றவங்களுக்கு அடிமைப்படுத்த தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் திறமையே. இங்கே எது திறமை அப்படின்னா, மற்றவங்கள அடிமைப்படுத்தணும். நீ ஒரு மருத்துவர் ஆகுற அப்படின்னா, மருத்துவரானா நீ உனக்கு கீழே எத்தனை பேர் நீ சொல்கிற வேலை நீ சொல்கிறத செய்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுதான் உன் திறமை. நீ உன் உத்தரவுக்கு எத்தனை பேர் கட்டுப்படுறாங்க. எத்தனை பேரை நீ கட்டுப்படுத்துகிற. அதுதான் திறமை. எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி, அவருடைய திறமையை பல பேரை அடிமைப்படுத்தி வேலை வாங்கி ஒரு ஒரு வேலையை அங்கே மக்களுக்கு கொடுக்குறது தான். ஒரு படத்தை மக்களுக்கு கொடுக்குறது. அதுபோல் ஒரு மருத்துவர் பல பேரை வேலை வாங்கி ஒரு சிறப்பான ஒரு அறுவை சிகிச்சையை மருத்துவத்தை செய்கிறார். அதுபோல் ஒரு மந்திரியோ முதலமைச்சரோ பல பேரை வேலை வாங்கி இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். பல பேரை அடிமைப்படுத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். இதுதான் அப்போ இன்னைக்கு திறமைங்கிறது எது? அடிமைத்தனம் தான். அடிமைத்தனம் தான். பிறரை வேலை வாங்குவது, அடிமைப்படுத்துவது தான் இன்னைக்கு திறமையே. அந்த அடிமைத்தனமே ஒரு குற்றம் தானே. அப்போ இன்னைக்கு குற்றம் தான் திறமையாக இருக்குது. திறமைங்கிறது என்னது? இன்னைக்கு குற்றங்கள், குற்றம் செய்வது, அடிமைப்படுத்துவது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். தனக்கு கீழே பல பேர் வயசில் அதிகமானவங்களாக கூட இருப்பாங்க. அவர் நம்ம இன்னைக்கு பாருங்கள், அடிமைத்தனங்கிறது ஒரு உயர் அதிகாரி. அவர் நம்மளோட சின்னவராக இருப்பார். வயசில் சின்னவராக இருப்பார். ஆனால் நல்லா படிச்சிருப்பார், திறமையாக இருப்பார். அதனால அவர் சொல்கிற வேலையெல்லாம் நாம் செய்யணும். இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமை. எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். அப்போ இது ஒரு குற்றம். ஆனால் இதுதான் இங்கே திறமையாக பார்க்கப்படுகிறது. இதுதான் ஆக இது குற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அடிமைத்தனத்தை குற்றத்தில் ஒரு அமைதியாக குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற மனிதர்கள் அதற்குள் ஒரு அமைதியை தேடுகிறார்கள். குற்றத்தை பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை தவிர்க்க முடியல. காரணம் அந்த உணவுகளை தான் அவங்க சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்களோ அதுதானே வெளியில் வரும். அப்போ அந்த உணவை மாற்றினா தான் இந்த அடிமைத்தனம் என்கிற குற்றமே ஒழியும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் இல்லாமல் போயிடும். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டாபிக் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, இந்த சிறையில் இருக்காங்கள்ல, சிறையில் குற்றவாளிகள்லாம் இருக்காங்கள்ல, இவங்கள நீங்கள் திருத்தணும்னு நினைக்கிறீங்களா? சிறைக்குள்ளே இன்றைக்கி அமைதி கிடையாது. சிறையே பயங்கரமான ஒரு குற்றவாளிகளின் வாழ்விடமாக சிறை என்பது இருக்கிறது. அப்போ அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம ஒரு ஊரில் வாழ்கிறோம், நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா, நகரத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, குற்றவாளிகள் அங்கே திருடர்கள் அங்கே இங்கே எங்கேயாவது இருப்பாங்க. நிறைய நல்லவங்க இருப்பாங்க, நேர்மையானவங்க இருப்பாங்க, கடமை செய்கிறவங்க இருப்பாங்க. அங்கே அங்கே ஒரு வீட்டில் ஒரு திருடர் இருப்பார், இங்கே ஒருத்தர். ஆனால் இவங்க ஒரு குற்றங்கள் செய்கிறவர்களை தண்டிக்கிற ஒரு இடம் தான் சிறைச்சாலை. அங்கே எல்லா குற்றவாளிகளும் அங்கே தான் இருக்காங்க. நல்லவங்க கூட தவறுதலாக தண்டிக்கப்பட்டு அங்கே இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அங்கே எல்லா குற்றவாளிகளும் இருக்கிற ஒரு இடம் எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி சிறையே அப்படி தான் இருக்குது.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிறையில உள்ள குற்றவாளிகளை நீங்கள் திருத்த வேண்டும் என்று நினைத்தால், அவர்களுக்கு நான் சொல்லுகிற உணவை கொடுத்தால், அவர்களுக்கு குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே ஏற்படாது. என்னன்னா, உப்பு சேர்க்காம காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இந்த உணவுகள நீங்க குடுங்க. அதாவது உப்பு சேர்க்காம நீங்க மரவள்ளி கிழங்கு அவிச்சு குடுங்க. வேக வச்சு குடுங்க. அப்ப சர்க்கரைவள்ளி கிழங்கு இருக்குது. அத வேக வச்சு குடுங்க. அப்போ கருணக்கிழங்கு அத வந்து வேக வச்சு குடுங்க. பழங்கள குடுங்க. காய்கறிகள குடுங்க. கீரைகள பச்சையா குடுங்க. இந்த மாரி குடுத்துட்டீங்கனாலே, அவங்களுக்கு குற்றங்கள ஒரு உடம்புல வந்து அளவுக்கு அதிகமான வலிமை வராது. தேவையான வலிமை தான் இருக்கும். அடங்கிடுவாங்க. ஒரு குற்றங்கள் செய்யணுங்கிற அந்த பழி வாங்குற உணர்ச்சி அதெல்லாம் வராது. ஏன்னா பழி வாங்கவே முடியாது. பழி வாங்குவதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. இப்ப நீங்க சாப்பிடுற இப்ப குற்றவாளிகளுக்கு சிறையில் உள்ள குற்றவாளிகள் அதாவது தண்டனை அனுபவிப்பவர்களுக்கு, நான் சொல்லுகிற உணவை நீங்கள் கொடுத்தால், அவர்களுக்கு இந்த குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே நிறுத்தப்பட்டுவிடும். நிறுத்தப்பட்டுவிடும். உப்பு சேர்க்காம, காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பருப்பு எப்போ வேணா எவ்வளோ வேணாலும் குடுங்க. காய்கறிகள் கேட்குறாங்களா? பச்சையா சாப்பிடணும், வெண்டைக்காய் சாப்பிடணும், அல்லது வந்து கோவக்காய் சாப்பிடணும், தக்காளி பழம் சாப்பிடணும், குடுங்க. பழங்கள குடுங்க. எவ்வளோ சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ குடுங்க. அவங்கள அது அது சார்ந்த ஒரு விவசாய நிலத்தில வேலை வாங்குங்க. வேலை வாங்கி அவர்களே உற்பத்தி செய்து அந்த உணவை அவர்கள் உண்கிறார்கள். ஒரு இயற்கை உணவுகள அவங்களுக்கு குடுங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இது குடுக்காதீங்க. குடுத்தீங்கன்னா அவர்களுக்கு குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் வரும். அதுமாதிரி உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தாலும் அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். ஏன்னா நோய்களுக்கு காரணமே இந்த உப்பு தான். உப்பும் ஒரு மிக மிக முக்கியமானது. இதெல்லாம் சாப்பிட்டாக்கா அழிக்கணுங்கிற உப்பெல்லாம் சாப்பிட்டாக்கா அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்டா அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்போது நீங்கள் வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு உப்பை தடை பண்ண முடியாது. ஏன்னா மனிதர்களாக அது மாற்றம் என்பது இயல்பாக மாறும். அது கண்டிப்பாக 2040 மாறப்போகுது. 40 மாறப்போகுது. அது ஏன் மாறுதுங்கிறத பல்வேறு வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ சிறையில் இருக்கிற குற்றவாளிகள் இருக்காங்கள்ல, தண்டனை அனுபவிக்கிற குற்றவாளிகள், மேற்கொண்டு இவர்களை திருத்த வேண்டும் என்று நினைக்கும்போது, இவர்களிடம் நீங்கள் இப்படிப்பட்ட உணவை கொடுங்கள். இதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். காய்கறிகளையும், கீரைகளையும் அதாவது சோறெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலை, காளான் இந்த உணவு பச்சையான உணவுகளை தாராளமாக கொடுங்க. பச்சையான உணவுகளை தாராளமாக கொடுங்க. ஒரு கிழங்குகளை பச்சையாகவும் கொடுங்க, அதை வேக வச்சும் கொடுங்க. ஆனால் அதில் உப்பு சேர்க்காதீங்க. கிழங்குனா மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குலாம் இருக்குது. அதை வேக வச்சு நீங்கள் வந்து வேக வச்சு கொடுங்க, பச்சையாக கொடுங்க. ஆனால் உப்பு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கனாலே அவங்களுக்கு அந்த குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணமே வராது. அந்த உணவை கடைபிடிக்கிறதே ஒரு கஷ்டம். வாழ்க்கையே வெறுத்துரும். என்னடா வாழ்க்கையே வெறுத்து போயிடும். காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும் உப்பு சேர்க்காம பச்சையாக சாப்பிட்ணும். ஆனால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். உனக்கு வேணுமா? எப்போ வேணாலும் உனக்கு வெண்டைக்காய் வேணுமா? அல்லது கிழங்கு வேணுமா? உனக்கு இருக்குது. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டா அவங்களுக்கு குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அந்த குற்றவாளிகளுக்கு இருக்காது. சிறை தண்டனை அனுபவிக்கிற குற்றவாளிகளுக்கு வராது. இந்த சாப்பாடை நினச்சாலே அவங்களுக்கு பயமாக இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிட போகிறீங்க? காலையில் என்ன சாப்பிட போகிறீங்க? காலையில் மரவள்ளி கிழங்கு வேக வச்சது, அப்புறம் வந்து பழங்கள் சாப்பிட போகிறோம். நல்லா பழங்கள் கிடைக்கும், ஆப்பிள் கிடைக்கும், அன்னாசி கிடைக்கும். நல்லா சிறை தண்டனை அனுபவிக்கிற அந்த குற்றவாளிகளுக்கு விரும்பிய அந்த பழங்களை கொடுங்க, காய்கறிகளை கொடுங்க. ஆனால் உப்பு சேர்த்த உணவுகளை கொடுக்காதீங்க. மாமிசத்தை கொடுக்காதீங்க. மீன், முட்டை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் கொடுக்காதீங்க. நான் எதையெல்லாம் மனித உணவுகள் என்று சொல்கிறேனோ அதை மட்டுமே அவர்களுக்கு உப்பு சேர்க்காமல் கொடுங்கள். அதுவே அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். என்னடா வாழ்க்கை! உணவை நினச்சாலே பயப்படுவாங்க. உணவை நினச்சாலே அவங்களுக்கே ஒரு பயமுறுத்தும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணமே வராது. அவங்க முன்னாடி இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இப்போ உங்கள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது அப்படிங்கும்போது, ஒரு பெரிய ஆற்றை கடக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த உங்கள் அவனை பழி வாங்கணும், இவனை பழி வாங்கணும், அவனை அமைதி இல்லாமல் செஞ்சிடணும், இந்த பொறாமை எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்கள் முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது. ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது. அல்லது ஒரு கடலில் விழுந்துட்டீங்க. கடலில் விழுந்து அந்த கரைக்கு வரணும் அப்படின்னா, அப்போ அது ஒரு மிகப்பெரிய சவால். அப்போ உங்களுக்கு வந்து பழி வாங்கணும், அந்த எண்ணம், இவங்க அமைதியை கெடுக்கணும், அவங்க அமைதியை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. அதுபோல் தான் இந்த உணவு இருக்குல்ல,
பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிறு, பருப்பு, உப்பு சேர்க்காம இந்த சாப்பிட்ற இந்த உணவு முறை இருக்குல்ல, அதாவது அரிசியெல்லாம் சாப்பிடாம, மாமிசமெல்லாம் சாப்பிடாம, இத்தகைய உணவு முறை என்பது ஒரு மிகப்பெரிய சவால். இதை எதிர்கொள்வதே ரொம்பவும் கடினமானது. இத நினைக்கும் போதே, பசிக்கும் போதெல்லாம் நாம சாப்பிடணும். எத சாப்பிடணும்? பச்சையா கோவக்காய், வெண்டைக்காய் இதைத்தான் சாப்பிடணும். உப்பெல்லாம் சேர்க்காம சோறெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட உணவு முறைய நினைச்சாலே, உனக்கு இந்த கெட்ட குணங்களே வராது. யாரையும் பழி வாங்கணும், யாருடைய அமைதியும் கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. மத்தவங்களுடைய அமைதிய கெடுத்துறணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. அதுபோல செயற்கையான வேலைகள்லாம் செய்றாங்கல்ல, இந்த கின்னஸ் சாதனை, மலையில ஏறணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. மலையில உயரமான சிகரங்கள்ல ஏறணும், விண்வெளிக்கு போணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. எதையாவது சாதிக்கணுங்கிற இந்த விண்வெளிக்கு போய் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஏன்னா, இந்த பச்சை காய்கறிகள் உணவுகள சாப்பிடுறதே ஒரு சாதனை தான். இதை சாப்பிடுவதே ஒரு சாதனை. இது அவ்வளோ பெரிய சாதனை. எப்பல்லாம் பசிக்குதோ, அப்பல்லாம் நீ சாதனை செய்யணும். என்னது? பச்சை காய்கறிகளையும், பழங்களையும், கீரைகளையும், கிழங்குகளையும் பச்சையா சாப்பிடணும், உப்பு சேர்க்காம. அரிசி, கேழ்வரகுலாம் எடுத்துக்கவே கூடாது. கோதுமை எடுத்துக்கக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது. மீன் சாப்பிடக்கூடாது. முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், தேன் சாப்பிடக்கூடாது. இந்த மாரி இயற்கை உணவுகள சாப்பிடணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கும்போது, அந்த சவால செஞ்ச உடனே உனக்கு ஒரு சாதிக்கின்ற மனப்பான்மை வந்துவிடும். சாதித்து விட்டோம் என்கிற மனப்பான்மை. இதை தவிர இந்த உலகத்தில மிகப்பெரிய சாதனையே கிடையாது. கின்னஸ் விண்வெளிக்கு போறது, அல்லது போரிடுவது, அவங்கள அடிமைப்படுத்தி அந்த நாட்டுக்காரங்கள வீழ்த்தி நாம ஜெயிச்சு, இந்த மாரி சாதனை செய்யணும். இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, ஒரு சவாலே இல்லாத உணவுகளை சாப்பிடுவதால் தான். இந்த உப்பு போட்டு சமைச்ச அந்த உணவுகள சாப்பிடுறனால தான், அ அத சாப்பிடுறது ரொம்ப ஈஸி. அது சவால் கிடையாது. ரொம்ப ஆசையா அடிமைப்பட்டு கிடக்குற. ஒரு போதை மாரி. இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிடுறது ஒரு சவாலே கிடையாது. ரொம்ப ஈஸியா சாப்பிடலாம். என்னன்னா, அளவுக்கு அதிகமா சாப்பிடாதன்னு உன்ன கட்டுப்படுத்தணும். "போதும்பா எழுந்துரு" அப்படின்னு உன்ன கூப்பிடணும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான உணவு அது. அத சாப்பிடும்போது தான் உடம்புல பயங்கர தெம்பு வருது. சாப்பிடுறது உனக்கு ரொம்ப ஈஸியா போகுது. அது சவாலே இல்ல. சாப்பிடுறதுல ஒரு சவால் என்பதே இல்ல. சாப்பிடுவது ஒரு சாதனையாக உனக்கு தெரியவில்லை. இப்போ ஒரு மாடு புல்ல மட்டுமே வயிறு நிறைய திங்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய சாதனை. உன்னால ஒரு கைப்பிடி புல் சாப்பிட முடியுமா? அப்போ அந்த மாடு வயிறு நிறைய புல்லை மட்டுமே சாப்பிடுகிறது என்றால், அப்புறம் அது தனியா உட்காந்து சாப்பிட்ட புல்ல எல்லாத்தையும் அரைச்சு விழுங்குது. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க. அது மாரி யானை எவ்வளோ பெரிய வயிறு இருக்கு. அந்த வயிறு நிறையா அது இலை தழைகள சாப்பிடுது. அப்படின்னா, அந்த இலை அது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க. உன்னால ஒரு இலைய சாப்பிட முடியுமா? அப்போ அதுபோல சாப்பிடுறதே நமக்கு சாதனையாக தெரிய வேண்டும். சாதிக்கின்ற அந்த மனப்பான்மை சாப்பாட்டிலே நமக்கு முடிஞ்சிரணும். அது மாரி மனிதர்கள் காய்கறிகளையும் உப்பு சேர்க்காம பச்சை காய்கறிகள், பழங்கள, கீரைகள, கிழங்குகள சாப்பிடும்போது, கிழங்குகள வேக வச்சு கூட சாப்பிடு. ஆனா உப்பு மட்டும் சேர்க்காத. இப்படி சாப்பிடும்போது, இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு ஒருத்தர் மாமிசம் சாப்பிடலனாலே அவர நம்ம வியந்து பார்ப்போம். நான்லாம் சோறு சாப்பிடவே மாட்டேன்னா, அப்படின்னா எப்படிங்க உங்களால முடியுது? அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்ப அந்த மாரி உணவுல நாம சாதனை செய்யணும். எப்படி மாடு புல்ல மட்டுமே திங்குதுல்ல, அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தானே! அதுபோல நாம உணவுல சாதனை செய்யாம, உணவு உண்பது நமக்கு ஒரு சாதனையாக தெரியவில்லை. அந்த மாரியான உணவ தான் சாப்பிடுறோம். இட்லி சாப்பிடுறதெல்லாம் ஒரு சாதனை கிடையாது. பிரியாணி சாப்பிடுறதெல்லாம் ஒரு சாதனையே கிடையாது. சாப்பிடாம இருக்கிறது தான் சாதனை. அதை சாப்பிடாமல், பிரியாணியை சாப்பிடாமல், இட்லி சாப்பிடாம, நீ ஒரு காய்கறிகள சாப்பிடு, உப்பு சேர்க்காம சாப்பிடு, அது சாதனை. அப்ப அதிலேயே உனக்கு சாதிக்கணுங்கிற எண்ணமே போயிடும். எண்ணமே பூர்த்தி ஆகிவிடும். அந்த மாரி நீ உணவுகள உண்ணும்போது, உனக்கு மேற்கொண்டு இந்த மாரி குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணமே வராது உனக்கு. குற்றங்கள் செய்வதிலே என்னன்னா, குற்றங்களும் ஒரு சாதனை தான். இன்னைக்கு திருடுறான் பாருங்க, அவன் அத சாதனையா தான் நினைக்கிறான். கொலை செய்வது, அதை அவர்கள் சாதனையாகத்தான் நினைக்கிறார்கள். போரிடுவது சாதனையாகத்தான் நினைக்கிறார்கள். ஊழல் செய்வது திறமையான ஒரு சாதனையாக நினைக்கிறார்கள். ஊழல் செய்வது, லஞ்சம் வாங்குவது, அந்த பணத்தில் பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது, பல பேரை அடிமைப்படுத்தி ஆடம்பரமா வாழ்வது, இது எல்லாத்தையுமே மனிதர்கள் சாதனையா தான் பார்க்குறாங்க. அப்போ இது எல்லாமே குற்றங்கள். அப்போ இந்த குற்றங்களில் இருந்து அப்போ இயற்கையை அழிக்கிறது, இயற்கையிலிருந்து நிலக்கரி எடுக்கிறது, சுரண்டுறது எல்லாமே சாதனையா தான் பார்க்குறாங்க மனிதர்கள். அப்போ இதிலேருந்து மனிதர்கள் எப்படி விடுபடணும் அப்படின்னா,
நீ உனது சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உணவில் காட்டு. உணவுல காட்டு. சாதிக்கணுங்கிற எண்ணத்தை. பச்சை காய்கறிகளை சாப்பிடு. பழங்கள சாப்பிடு. உப்பு சேர்க்காம சாப்பிடு. அரிசிய சாப்பிடாத. கோதுமைய சாப்பிடாத. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்ய சாப்பிடாத. அப்ப அதுதான் சாதனை. இந்த சாதனைய செஞ்சுட்டன்னா, குற்றங்களை நீ செய்யவே மாட்ட. அப்ப இந்த சிறை தண்டனையில உள்ள இப்ப எல்லா மக்களுக்கும் நாம இத கட்டாயப்படுத்த முடியாது. நீ உப்பு சேர்க்காதீங்க, பச்சை காய்கறிகள சாப்பிடுங்கன்னு எல்லா மக்களுக்கும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா சிறையில இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம இத கட்டாயப்படுத்த முடியும். ஏன்னா, அவங்க இந்த நாட்டோட முன்னேற்றத்தில அவங்களுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது. அவங்க தண்டனை அனுபவிக்கிறவர்கள். சிறைக்கூடத்தில அவங்க நாட்டோட முன்னேற்றத்தில எந்த ஆனா அவங்கள நம்ம திருத்தணும் அப்படிங்கும்போது, அவர்கள் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கள் மனதிலிருந்து அகற்ற வேண்டுமென்றால், அவர்களுக்கு நான் சொல்லுகிற உணவை கொடுங்கள். தாராளம் நெறைய குடுங்க. பழங்கள குடுங்க, காய்கறிகள குடுங்க, பச்சையா குடுங்க. உப்பு சேர்த்த உணவுகள அவர்களுக்கு கொடுக்காதீங்க. கிழங்குகள குடுங்க. மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வேக வச்சு குடுங்க. நெறைய பழங்கள், கீரைகள் குடுங்க. பயிர்கள குடுங்க. பயிர்கள வேக வச்சு குடுங்க. பச்சையா கூட குடுங்க. ஆனா உப்பு மட்டும் சேர்த்துறாதீங்க. வேக வைக்கலாம், பச்சையா சாப்பிடலாம், சுடலாம், வறுக்கலாம். கடலைகளை வறுத்து குடுங்க. பட்னியா போடணுங்கிற அவசியம் இல்ல. வேணுங்கிற அளவுக்கு இந்த உணவுகள அவங்களுக்கு குடுங்க. குடுத்துட்டீங்கனாலே, அவங்களுக்கு அவங்க உடம்புல உள்ள நோய்கள்லாம் குணமாயிடும். ஏன்னா, உப்பு சேர்த்து சாப்பிட்றதுனால தான் நோய்க்கு காரணம். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேனு இதுதான் நோய்களுக்கு காரணம். அப்போ இந்த உணவுகள அவர்களுக்கு குடுக்காதீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஆரோக்கியமா மாறிடுவாங்க. அவங்களுக்கு உடம்புல நோய் இருந்தாலும் சரியாயிடும். அப்புறம் அவங்களுக்கு குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணமே வராது. மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போ அவங்கள திருத்தணுங்கிறது தான் நமது நோக்கம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உணவ குடுக்கணும் நீங்க. உணவ நீங்க குடுக்கணும். உணவுல மாற்றத்தை ஏற்படுத்தணும். எல்லா மக்களுக்கும் நம்ம அத கட்டாயப்படுத்த முடியாது. அவர்களாக மாற வேண்டும். மனிதர்களாக மாறும்போது தான் இந்த மாற்றம் ஏற்படும். நான் எப்படி மாறுறேன்? எனக்குள்ள ஒரு மாற்றம். நான் இந்த உணவுகள தேடுறேன். எனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எனும்போது, நான் இந்த உணவை தேடி தான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறேன். அப்போ இது எனது விருப்பத்திற்கு உட்பட்டது. என்கிட்ட ஒண்ணும் யாரும் திணிக்க முடியாது. ஆனா ஒரு சிறை தண்டனை அனுபவிக்கிற ஒரு குற்றவாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நாம இந்த உணவ திணிக்கலாம். கட்டாயப்படுத்தலாம். ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு ஏன்னா அவங்க ஒரு ஒரு குற்றவாளிகள். அவங்களுக்கு உரிமைகள் மற்றவர்களைப் போல சுதந்திரமாக வாழ்வதற்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள், தண்டனை அனுபவிக்கிறார்கள். அவர்களை திருத்த வேண்டும் என்பது நமது நோக்கம். அப்போ அவர்களிடம் நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு உணவு கட்டுப்பாட்டை பழக்கப்படுத்துங்கள். நான் சொல்லுகிற உணவுகளை கொடுக்காதீங்க. நான் எதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறேனோ அதை கொடுங்கள். ஒரு பரிசோதனை கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். அப்ப சிறைக்கூடமே அமைதியாயிடும். நான் சொல்லுகிற உணவை மட்டுமே நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால், சிறைக்கூடமே இன்னைக்கு பயப்படுறாங்க. சிறைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு சின்ன குற்றத்துக்காக கூட சிறைக்கு போயிட்டா அங்க நெறைய ஹோமோசெக்சுவல், ஓரினச் சேர்க்கை அபாயம்லாம் இருக்குது. நெறைய இருக்கு. அதுக்கு தான் பயப்படுறாங்க. அங்கேயும் போதை பழக்கங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அத பார்த்தாலே பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது, அப்போ ஏன்னா அது குற்றவாளிகள் தண்டனை அனுபவிக்கிற ஒரு இடம் அப்படிங்கும்போது, எல்லா குற்றவாளிகளும் அங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இந்த காலத்த கடக்கணும். தண்டனை காலத்தை கடந்து செல்ல வேண்டும். அப்போ அவங்களுக்கு போதை தான் ஒரு அமைதியை தருகிறது, பொறுமை தருகிறது. எப்படி ஆயுள் தண்டனையை கடிப்பது? எப்படி 15 வருஷத்த கழிக்கிறது? எப்படி 30 வருஷத்த கழிக்கிறது? ஒரு பெரிய குற்றத்த செஞ்சுட்டு 30 வருஷம் தண்டனை பெற்றிருப்பாரு. 15 வருஷம் தண்டனை. அப்போ அந்த 15 வருடங்களை எப்படி கழிப்பது? அதனால அவங்க என்ன பண்றாங்க, இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு நிம்மதி தருகிற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க அந்த சிறை கூடத்தில குடுக்கப்படுகிற சோறு, அப்புறம் கறி குழம்பு, அப்புறம் களி இந்த மாரி உப்பு போட்டு சமைச்ச உணவுகள் தான் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. ஒரு அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கான நம்பிக்கையை தருகிறது. அப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே நீங்க அவங்களுக்கு ஒரு திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ நெறைய குற்றங்களையும் செய்றாங்க. அங்க போதை பழக்கத்துக்கு ஆளாகுறாங்க. ஏன்னா, அதுதான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. போதை பழக்கம் அல்லது ஓரினச் சேர்க்கை, இப்படி அல்லது சுய இன்பம் பண்றது, இப்படி பலவித குற்றங்களை உள்ள போய் பண்றாங்க. குற்றங்கள் தான் அவர்களுக்கு அந்த தண்டனை காலத்தை கடந்து செல்வதற்கான ஒரு நம்பிக்கை தருவதாக உணர்கிறார்கள். அப்போ அவங்கள திருத்தணும் அப்படின்னா, நீங்க உணவுல மாற்றத்த செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்கு இந்த குற்றங்கள் செய்யணுங்கிற எண்ணமே வராது. சுய இன்பம் பண்ணணுங்கிற எண்ணம் வராது.
ஓரின சேர்க்கையில் ஈடுபட வேண்டும் என்கிற எண்ணம் வராது. அடிதடியில் ஈடுபடணுங்கிற எண்ணம் வராது. அப்புறம் அவங்களுக்கு நோய் இருந்தாலும் சரியாயிடும். அங்கேயும் வந்து ரவுடிசம்லாம் பண்ணுவாங்க. அதுவும் பண்ணணுங்கிற எண்ணம் வராது. இப்படி அவர்கள் நல்லவர்களாக, மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அன்பிற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியமாக மாறிவிடும். அவர்கள் உடல் நலனில் அவர்களுக்கே அக்கறை வந்துவிடும். அதுபோல் அவங்களுக்கு விளையாடுவதற்கான ஏற்பாடெல்லாம் விளையாட வைக்க அவங்கள திருத்துறது தான் அவங்களுடைய நோக்கம்னா, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்க, திருந்திருவாங்க. விளையாடுவதற்கு மைதானங்கள், சிறைக்கூடங்களில் இருக்க வேண்டும். உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் அடித்து குளிப்பது, இப்படி பலவித பயிற்சி. ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக, சிறைக்கூடமாக இருந்தாலும் அவங்க அந்த அந்த இடத்த வந்து மகிழ்ச்சியாக கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்லும்போது அவங்க திருந்திருவாங்க. உணவு கட்டுப்பாடு. அப்புறம் வந்து உடற்பயிற்சியை ஒரு மகிழ்ச்சியான வழியில் பெற வேண்டும். அதுக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், யோகாசனம் பண்ணுங்கன்னு அவங்கள நம்ம வற்புறுத்த முடியாது. அதுக்கு பதிலாக அவங்கள விளையாட விடலாம். ஒரு கிரவுண்டில் விளையாட விடலாம். ஆனால் விளையாடும்போது ஒருத்தர் தொடக்கூடாது. அதான் விதிமுறை. தொட்டாலே அவங்க அவுட்டு. விளையாட்டுனாலே ஒருத்தர் தொடக்கூடாது. அதான் விதிமுறை. அந்த மாதிரி அப்போ விளையாட்டில் எந்த வன்முறையும் வந்துடக்கூடாது. அப்போ விளையாடும்போது நீங்கள் ஒருத்தர் தொடாதீங்க. அப்புறம் அங்கே விவசாய நிலங்களில் வேலை செய்ய வைக்கலாம். அவர்களுடைய உணவை அவர்களே உற்பத்தி செய்ய வேண்டும். சிறை தண்டனை அனுபவிக்கிற குற்றவாளிகள் இருக்காங்களே, உங்களுடைய உணவை நீங்கள் தான்ப்பா உற்பத்தி பண்ணுறீங்க, வெளியிலேருந்து வராது. உங்களுக்கு இப்போ ஒரு 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 சிறைக்கூடம் இருக்காங்க, ஒரு 3000 தண்டனை கைதிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர்களுக்கு தேவையான உணவை நீங்கள் தான் உற்பத்தி செய்கிறீர்கள். அவங்களுக்கு ஒரு விவசாய நிலம் இருக்கணும். ஒரு 100 ஏக்கர் விவசாய நிலம், அதிலேருந்து அல்லது ஒரு 1000 ஏக்கர் விவசாய நிலம், இதில் உற்பத்தி செய்யப்படுகிற உணவுகளைத்தான் நீங்கள் சாப்பிடப் போகிறீர்கள். உங்கள் உணவுகளைத்தான் நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள். நீங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்கிறீர்கள். அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வழக்கத்தை உருவாக்கி, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, காய்கறிகளையும் அதான். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அனுமதிக்கப்பட்ட உணவு. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இந்த உணவுகளை அவர்கள் சாப்பிட வேண்டும். உப்பு சேர்க்கக்கூடாது. இப்படி அவர்களை மனிதர்களாக மாற்றி விடலாம். அதே நேரத்தில் அவங்க ஒரு தூக்கு தண்டனை கைதியாக இருந்தால் அந்த தூக்கு தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தால் ஆயுள் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அனுபவிக்கிற காலத்தில் அவங்க வந்து மனிதர்களாக அவர்களை மாற்றலாம். இந்த உணவு அவர்களை மனிதர்களாக மாற்றும். நான் சொல்லுகிற உணவை உட்கொண்டால் அவர்கள் மனிதர்களாக மாறுவார்கள். ஒரு ஆயுள் தண்டனை கைதி 15 வருஷம் கழித்து வெளியே வரார் அப்படின்னா அவர் மனிதராக திரும்பி வருவார். அல்லது 10 வருஷ தண்டனை, 5 வருஷ தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிறாங்களா, அவங்க வெளியே வரும்போது ஒரு மனிதராக மாறி விடுவார். அல்லது ஒரு தூக்கு தண்டனை கைதி உள்ளே அடைச்சி போடுறாங்க, விசாரணை பண்ணுறாங்க, அல்லது உங்களுக்கு 6 மாதம் கழித்து தூக்கு தண்டனை அல்லது 1 வருஷம் கழித்து தூக்கு தண்டனை அப்படின்னா, அந்த 1 வருஷத்தில் அவர் மனிதராக மாறிடுவார். ஆனால் தண்டனைங்கிறது அவர் செய்த குற்றத்திற்கு அவருக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆனால் இப்போ யாரை நம்ம திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு, இப்போ தூக்கு தண்டனை கைதியை நம்ம திருத்தணும். ஏன்னா அவரை நம்ம வந்து ஒரு தூக்கு தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றத்தை செய்த அவருக்கு நம்ம வந்து மரண தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா, மரண தண்டனை வந்து அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா, அவரை திருத்தணுங்கிறது அரசாங்கத்துடைய நோக்கமாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் தனது தவறுகளை உணர வேண்டும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு மனித உணவு கட்டுப்பாடு கொடுக்கணும். நான் சொல்கிற உணவுகளை கொடுத்தா அவர் தனது குற்றத்தை உணர்வார். தூக்கு தண்டனை கைதிகள் தனது குற்றத்தை உணராமலேயே தூக்கு தண்டனை அனுபவிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்லுகிற உணவுகளை கொடுத்தால் அவர்கள் மனிதர்களாக மாறி தனது குற்றத்தை உணர்வதற்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு இருக்குல்ல, குற்றத்திலிருந்து இந்த மனித இனத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் உணவில் மாற்றம் செய்தால் மட்டும்தான் உண்டு.